இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பங்களாதேஷில கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்க காரகோலி அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட அவலனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மர்மமான முறையில அழகான பெண்கள் கத்திரிக்கோளால கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் போக அங்க பல மர்மங்கள் இவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். சோ ராட்சச நினைவுபடுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தம்ப்நெயில்ல போட்டிருந்தேன். அது கண்டிப்பா உங்களுக்கு ஃபீல் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, படத்தோட கதைக்களம் அப்படி. ஆனா அதுக்கு அதே கதையெல்லாம் நடிச்சுக்காதீங்க. இது கம்ப்ளீட்டா வேற படம் மாதிரி தான் இருக்கும். ஒரு சில கான்செப்ட் மட்டும் அதுல இருந்து எடுத்திருப்பாங்க. அது என்ன ஏது அப்படின்றத நாம இந்த சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பாலியல் தொழில் பண்ற லேடியை காமிக்கிறாங்க. அவங்கள அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. அந்த கஸ்டமர் யார் எவர் அப்படின்றதெல்லாம் காமிக்கல. அவர் இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நடக்குது. பட்டுன்னு அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எங்கிருந்து எழுந்து போ, உன்னை யார் உள்ள விட்டா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க கட் பண்ண அவங்க கழுத்த இருக்கப்பட்ட நிலையில அந்த இடத்துல இறந்து போய் கிடக்குறாங்க. கத்திரிக்கோளால கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க ரிவீல் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி படத்தோட ஹீரோ கிட்ட போகுது. அவருக்கு ஒரு புது கேஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட சீனியர் ஆபீசர் வேகமா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு, அப்பதான் இதுக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது இல்லையா, அந்த கேஸ் அவரோட கைக்கு வருது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த கேஸை வேற ஒரு போலீஸ் ஆபீசர் வச்சுட்டு இருந்திருப்பாரு. அவர்கிட்ட இருந்து வாங்கி இவர்கிட்ட போனதால அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி கோபமா இருக்கு. இது எப்படியாவது நம்ம கையில கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணா ஹீரோ இந்த கேஸ் வாங்கிட்டா இல்லையா, அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாரு. நிறைய இடங்களுக்கு போய் நிறைய மக்கள் கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 6-7 மாசம் ஓடி போயிடுச்சு. இதனால அது ஒரு தற்செயலா நடந்த கொலையா இருக்கலாம். அந்த கொலையாளியை இன்னும் நாங்க கண்டுபிடிக்கல. ஃபர்தரா நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பிரஸ்காரங்களை கூப்பிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த வேலையில ஒரு 2 கொலைகள் நடக்குது அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா முதல்ல அந்த விபச்சாரியை கொலை பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதே பேட்டர்ல தான் இந்த 2 கொலைகளும் நடந்திருக்கு. ஸோ போலீஸ்காரங்க ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு பின்னாடி இடமும் இருக்கு அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல அந்த லோக்கல் போலீஸ் அந்த மர்டரான இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போயிருப்பாங்க இல்லையா, அங்க ஒருத்தர் மயக்கத்துல கிடக்கிறார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கும். ஸோ அவர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி பிடிச்சி வச்சிருப்பாங்க. 2 கொலைகள் 2 வெவ்வேறு இடத்துல நடந்த கொலைகள். ஸோ கண்டிப்பா இதுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்கிட்ட கேட்கும்போது முதல்ல சொல்லலை அப்படின்னாலும் மேலும் மேலும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறதால சொல்ல ஆரம்பிக்கிற ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கதை இருக்கு. அந்த கதையை வச்சு நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற யோசனையில தன்னோட பிளாட்டை வித்து படையெடுக்கலாமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்றான். இதனால கூட இருக்கவங்க எல்லாருமே இவனை கேவலமா பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனா இவன் முயற்சியை கைவிடுறதா தெரியல. முதல்ல ஒரு டிக்டாக் பிரபலமான ஒரு லேடி கிட்ட போய் இந்த கதையை சொல்றாரு. இந்த கதை புடிச்சு போனதால அவங்க நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சம்மதிச்சுட்டு கொஞ்சம் அட்வான்ஸையும் வாங்கிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை செலக்ட் பண்றாரு. அதாவது டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி. அந்த லேடி கிட்ட கதை சொல்லலான்னு போக நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு வர முடியுமான்னு சொல்லி அனுப்ப அதுக்கு அடுத்த நாள் காலையில கரெக்டா போய் உட்கார்றாரு. கதைகள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் படம் டைரக்ட் பண்ண, இப்போ இதை எனக்கு எடுக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசனையா இருந்தது. ஆனா உங்களோட கதை கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் சம்மதிச்சிட்டாங்க. 2 பேரோட சேர்ந்து நம்ம இந்த கதையை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற நம்பிக்கையில இருந்த அப்பதான் அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முதல்ல ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்தது என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இதை பத்தி அந்த டைரக்டர் கிட்ட சொல்லணும்னு போக அவங்களும் இறந்து போய் கிடக்குறாங்க. சோ புரியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க நடந்தது இதுதான், நான் கொலையை பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அதை ஒளிச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, இல்ல அங்க தப்பிச்சு போக வச்சு வாய்ப்பு இருக்கு. எதுக்காக நானே அங்க மயங்கி கிடக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும் போது போலீஸ்காரங்களுக்கு இவர் மேல சந்தேகம் இருந்தாலும் இவர் சொல்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி 2 வீட்டோட சிசிடிவி கேமராவை பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு, அதாவது ஹீரோயின் இருந்தாங்களே, அங்க ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம் ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்குது. அந்த லேடி இறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 6 மணி வாக்குல கேமரா முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள புகுந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கும். மறுபடியும் 6:40க்கு அதே முகத்தோட ஒரு லேடி உள்ள போயிருக்காங்க. உள்ள போனவங்க வெளியே போகாம மறுபடியும் உள்ள போற மாதிரி பதிவாயிருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் ஒரு மீடியா லேடி இங்க இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கேஸுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையானது எல்லாமே இந்த கேஸோட கவர் ஸ்டோரி மட்டும்தான், என்ன நீங்க சேர்த்துக்க முடியுமாறு சொல்ல இவர் புறக்கணிக்கிறாரு. மறுபடியும் அவங்க வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் இந்த கேஸ்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவும் சார். ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்கள மாதிரி இன்னொரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க இது இவருக்கு ஷாக்கா இருக்கு. ஒருவேளை கேமரால பதிவானது அவங்களா இருக்குமோ, இந்த விஷயத்த நம்ம எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்டோம் அப்படின்ற மாதிரி அதை நோக்கி போக ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசாரிச்சாங்க இல்லையா, அந்த நபர் இவங்க தேடிக்கிட்டு இருக்க நபருக்கு, அதாவது லேடிக்கு போன் பண்ணி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வர முடியுமான்னு சொல்ல இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்காக அவன் இந்த லேடிக்கு போன் பண்றான், அவன் அப்படியே முக்கியமான விஷயம் பேச போறான், ஒருவேளை இதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்கானோ, இந்த விஷயத்த தெரியாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னுக்காக ஹீரோ அவரோட டீம்
எல்லாருமே அந்த லேடியோட வீட்டுக்கு போறாங்க. முதல்ல ஹீரோ உள்ள போறாரு, பின்னாடி இந்த போலீஸ்கார கூட்டம் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் போனது கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க உள்ள போய் பார்க்க அங்க அந்த லேடி இறந்து போய் கிடக்குறாங்க. அண்ட் இவரோட கையில, அதாவது ஹீரோட கையில அந்த கத்திரிக்கோள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். முகம் எல்லாமே தூசியா இருக்கு. இதை பார்த்ததும் இந்த கேஸை எப்படியாவது தனக்கு சாதகமாக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா, அந்த நபர் கண்ணை காமிக்கிறாரு. நீ தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி மிரட்ட பட்டுன்னு ஹீரோ அங்க இருந்து ஓடி போயிட்டார். சோ இதுக்கு பின்னாடி இவர் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்குள்ள இருக்கும்போது அப்படியே கட் பண்ண இவர் கூட இன்னொரு போலீஸ்காரர் இருப்பாரு. அவரோட வீட்டுக்கு ஹீரோ போறாரு. நான் நடந்த விஷயங்களை சொன்னேன் அப்படின்னா அந்த போலீஸ்காரன் நம்ப போறது கிடையாது. ஏன்னா அவன் இந்த கேஸ் எப்படியாவது தனக்கு சாதகமாக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்கா. அதனாலதான் அங்க இருந்து ஓடி போறேன். உண்மையில அங்க என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாரு. சோ இவர் அந்த பெண்ணோட வீட்டுக்கு வேக வேகமா நுழைஞ்சா இல்லையா, அங்க அந்த பெண் இறந்து போய் கிடக்குறாங்க. பக்கத்துல இவங்க ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த நபர் நின்றுகிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் ஹீரோ கண்ணை காமிக்கிறாரு. ஒழுங்க மாதிரிதான் சரணடைஞ்சிரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த நபர் பயந்து போறாரு. அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக மூஞ்சில பவுடர் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் அங்கிருந்து ஓடி போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நாம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அவன் தான் இது எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆயிருக்கான். சோ அவனை பிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பர்டிகுலர் இடத்துல வேலை செய்யறான் இருக்கோம். அங்க போய் விசாரிக்க அவர் 2 நாளா இங்க வரல அப்படின்ற ஒரு தகவல். இதனால வெளியில வராரு. அந்த பில்டிங்க்கு கீழே ஒருத்தர் மசாலா பொரி கடை வச்சிருப்பான். அவங்கிட்ட போய் அவனை பத்தி விசாரிக்கணும். அதாவது இவங்க தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அவனை பத்தி விசாரிக்கணும் ட்ரை பண்ண. அவனுக்கு இவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனா ஒரு பர்டிகுலர் இடத்துல எப்பயுமே இருப்பார் அப்படின்ற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருப்பார். நீங்க அங்க போனீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அங்க போறாங்க. அந்த நபரை பாக்குறாங்க, பிடிக்கிறாங்க. சோ அடிச்சு விசாரிக்கும் போது அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோ மாதிரியே இவரும் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அங்க பார்த்தா அந்த பெண் இறந்து போய் கிடக்குறாங்க. சோ கொலை பண்ணது இவர் கிடையாது. இவர் போய் பார்க்கும்போது அவங்க இறந்துதான் கிடந்தாங்க. அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு கதை எழுதி சுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த கதையில நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இவரோட கதையில அழகான பெண்களை தொடர்ச்சியான முறையில ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பான். சோ அந்த விஷயங்கள் தான் இங்க நடந்திருக்கு. இது மூலமா இவரை அடிச்சு பிடிச்சு கேட்கும் போது அப்பதான் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த கதையை இவர் எழுத கிடையாது, இவரோட நண்பர்கிட்ட இருந்து திருடப்பட்ட கதை தான் அது அப்படின்ற மாதிரி இருக்கும். சார் நானும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரி பல முறை முயற்சி செஞ்சுட்டேன், எதுவுமே நடக்கல சார். அப்பதான் என்னோட ஃப்ரெண்டு இந்த கதையை கொண்டு வந்தா ரொம்ப சூப்பரா இருந்தது, நான் திருடிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அந்த கதை எதுன்னு பேர் என்ன, அவன் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவனை ஒரு கடத்துல பிடிக்கிறாங்க. அடிச்சு விசாரிக்கும் போது அவனுக்கு தன்னோட கதை திருடப்பட்டிருக்கு, அதுவும் நண்பனால திருடப்பட்டிருக்கு அப்படின்றது ஷாக்கா இருக்கு. சோ போலீஸ்காரங்களும் கதையை அவன் திருடிட்டான். அந்த கோவத்துல தானே உன் கதையில இருக்கிற மாதிரி பெண்களை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கும் இது ஆச்சரியமா இருக்கு. சார் என்னோட கதையை எவனை ஒட்டிக்கிட்டு இருக்கான் சார், இல்ல என்னோட கதையை எவனோ ஒன்லைனா கேட்டு அதை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இதுக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார், இந்த கொலையை நான் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிக்கிட்டே இருக்க இந்த கேஸை தனக்கு கைவசப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த போலீஸ்காரர் கண்ணோட உள்ள வந்துடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவை ஒரு பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம தான் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தா இல்லையா, இங்க வந்து எல்லாரும் கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. அப்பதான் ஹீரோக்கு அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட இருந்து போன் வருது. ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது கூடவே இன்னொரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா போய் பார்க்க அங்க, அதாவது வெளிப்படையான ஒரு இடத்துல ஒரு பெண் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபாரன்சிக் டீம் எல்லாமே ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்ணோட வாய்க்குள்ள இருந்து ஒரு மெமரி கார்டு ஒன்று கிடைக்குது. ஆச்சரியமா இருக்கு. அந்த மெமரி கார்டை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு விசில் சவுண்ட் மட்டும் தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்க குழப்பத்துக்குள்ளாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது நேரம் வரைக்கும் அந்த சீரியல் கில்லர் கொலையை பண்ணா இல்லையா, அது இண்டோர்ல தான் இருந்திருக்கும். அதாவது வீட்டுக்குள்ள பில்டிங்குள்ள அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். முதல் கொலை வெளிப்படையா பண்ணியிருக்கா, அதுவும் மக்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கா. இன்டென்ஷனோட அந்த மெமரி கார்டை வாய்க்குள்ள போட்டு பண்ணியிருக்கா. ஸோ இது மூலமா அவனுக்கு இந்த ஃபேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கொலைகள் இத்தோட நிக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இதனால அவரோட டீம் முதற்கொண்டு இந்த கதை எழுதுனாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஒன்று கூட்டி அவங்களோட அசம்ஷனை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா கண்டிப்பா அந்த சீரியல் கில்லர் வெளியில ஒரு ஃபேம்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இதை நம்ம சீக்கிரமா முடிக்கிறது தான் நமக்கு நல்லது. இல்லை நிறைய பெண்கள் இறந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்ற தோரணையில யார் இதை பண்ணா, நம்மளோட பிரைம் சஸ்பெக்டா இருக்கிறது அந்த கதையை திருடனா சொன்ன அந்த நபரும் இந்த கதையை ஒரிஜினலா எழுதுன அந்த நபரும் தான். யார் பின்னாடி போறதுன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட இவர் நின்னுகிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த ரிப்போர்ட்டர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க இவர் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன லவ் ட்ராக் எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அந்த ட்வின் சிஸ்டர் இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களோட வீட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணியிருப்பாங்க. அதுல அவங்கள மாதிரியே ஒரு உருவம் இருக்க ஒரு பெண் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்கன்னு இருக்கும். ஏற்கனவே இதே மாதிரி தான் நடந்தது. அது அவங்களோட ட்வின் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி நாம முடிவு பண்ணிட்டோம். இப்போ இவங்க, அதாவது இறந்து போன பெண்ணோட தோட்டத்துல இன்னொரு லேடி வீட்டுக்குள்ள வராங்களே, இன்னும் எத்தனை பேர் தான் இதே மாதிரி இருக்காங்க, குழப்பத்துக்குள்ளாக்குதே அப்படின்ற மாதிரி இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்பதான் முதலா கொள்ள நடந்தது இல்லையா, அந்த சிசிடிவி கேமரால ஒரே ஒரு லேடி மட்டும் ஸ்ட்ரேஞ்சா இருந்திருப்பாங்க. கேமராவை பார்த்து முகத்தை காமிச்சிட்டு போயிருப்பாங்க.
கேட்பாங்க. ஸோ இதனால இந்த லேடி யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி விசாரிக்க அப்பதான் அந்த ரிப்போர்ட்டர் மூலமா ஒரு சில விஷயங்கள் ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அதுவும் அவங்களோட பையனால, அதாவது 10 வயசு பையனால கொலை செய்யப்பட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் இந்த கேஸை பத்தி எனக்கு டீட்டெயிலா தெரியல, மேபி நம்ம அதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் அந்த சிசிடிவி கேமரால பதிவாகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? மேபி இது மேக்கப்பா கூட இருக்கலாம். அந்த சீரியல் கில்லர் மாட்டாம இருக்கணும்ன்றதுக்காக ஏன் இதை பண்ணிருக்க கூடாது? ஹாலிவுட் எல்லாம் யூஸ் பண்ற பிளாஸ்டிக் மேக்கப்பை இதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை இவர் முன்னாடி வைக்கும் போது அவர் யோசிச்சு பாக்குறாரு. அது ஹாலிவுட்ல பயன்படுத்தின ஓகே, ஆனா பங்களாதேஷ்ல அது யார் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா, அது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க கடைசியா ஒரு முடிவுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த கொலை கேஸ் இருக்குல்ல, 10 வயசு பையனால அம்மா கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அந்த கேஸை ஒரு போலீஸ்காரர் கிட்ட கொடுத்து டீடைல்ஸ் கேட்டுவான்னு அனுப்பி விட்டுறாங்க. இந்த லேடி அந்த பிளாஸ்டிக் மேக்கப் இருக்கு இல்லையா, இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க கிட்ட விசாரிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு ஹீரோ அந்த மெமரி கார்டை எடுத்துக்கிட்டு ஒரு கடைக்கு போறாரு. இதுல ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த 3 விஷயங்களையும் நமக்கு மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. முடிவுல அந்த பென் டிரைவ்ல ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருக்கு. அந்த இமேஜ் என்ன ஏதுன்னு ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போன் கடையில ஒரு நபரை போட்டோ எடுத்திருப்பாங்க போல, அந்த இமேஜா இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு டீமோட மீட் அப் பண்றாரு. அவங்க சேகரிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் அம்மாவை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாரா, அந்த குட்டி பையனோட பேரு பெஞ்சமின் அப்படின்றது தான். மற்றபடி அந்த பையனை பத்தி எந்த விவரங்களும் ஊர் மக்கள் யாருக்குமே தெரியலன்னு சொல்ல கட் பண்ணி இந்த லேடி கிட்ட போகுது. அவங்க இந்த சினிமா ஃபீல்டுல மேக்கப் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அங்க போய் விசாரிச்சுட்டு வந்திருப்பாங்க. இங்க யாருமே அதை பயன்படுத்துறது கிடையாது, ஏன் அது இங்க சரியா அவைலபிள் கூட கிடையாது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் பங்களாதேஷை சேர்ந்த ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இந்த மேக்கப் எல்லாத்தையும் கை தெரிந்தவரா இருப்பார். அவர் இந்த கண்ட்ரிலேயே கிடையாது, வெளிநாட்டுல இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த நபரோட பேர் ஜோசப் அப்படின்னு மாதிரி ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அவரை கம்யூனிகேட் பண்ண சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்க, அது கூடவே ஹீரோ அந்த மெமரி கார்டில் ஒரு நபரோட போட்டோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபைன் பண்ணிட்டார் இல்லையா, அந்த போட்டோல இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா சரியான பரிசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் பரப்பி அந்த நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இன்னொரு கொலை நடந்திருக்கு. அந்த அக்யூஷன் நாங்க புரிச்சிட்டோம் அப்படின்ற தகவல் ஹீரோக்கு வந்து சேருது. வேக வேகமா போய் பார்க்க இது நேரம் வரைக்கும் கூட இருந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்களே பெண், அந்த லேடி தான் இந்த கொலையை பண்ணிட்டு குப்பை தொட்டிக்குள்ள அந்த பணத்தை தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. ஸ்டேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, இது நேரம் வரைக்கும் அவங்க கழுத்தறுத்து தான் சாகடிக்கப்பட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ இந்த டெட் பாடியில அவங்களோட முகம் ஃபுல்லா கீரலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ டெட் பாடியை பாக்குறாரு. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்க அந்த லேடியும் பாக்குறாரு. என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டே இருக்கும்போது ஒரு போன் கால் வருது. அந்த சீரியல் கில்லர் மெமரி கார்டில் பயன்படுத்த அந்த விசில் சவுண்ட் இருக்கு இல்லையா, அதே சவுண்ட் இங்க கேக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற அந்த லேடி சீரியல் கில்லர் இல்ல, நம்ம தேடிட்டு இருக்கோம் வெளியில இருக்கா அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண அவங்க ஃபேக்கான ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனால தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்கள ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு அதே சமயத்துல அந்த மெமரி கார்டில் ஒரு போட்டோ பார்த்துட்டார் இல்லையா, அந்த போட்டோ பத்தின விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு போன் கடையில தான் அந்த நபர் இருக்காருன்னு தெரிய ஆரம்பிக்குது. அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது, சார் இந்த போட்டோ எப்போ எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வேணா நான் சொல்றேன், ஏன்னா அதுல போட்டிருக்க ட்ரெஸ் என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் போடுது ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி தான் என்னோட பர்த்டே போச்சு. ஆனா யார் இதை பண்ணாங்க அப்படின்றதுல என்னால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாது சார், ஏன்னா கடையில ஒரு நாளைக்கே 100 பேர் வரான் சார், இதுல எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு சொல்ல ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் கூட இருக்க அசிஸ்டண்டோட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது முதல் முறையா சீரியல் கில்லர் இவங்க கூட காலில் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறார். ஸோ இது நேரம் வரைக்கும் இந்த சீரியல் கில்லர் ஒளிஞ்சுதான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா, முதலா ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா அழகு அப்படின்னா அவனுக்கு வெறுப்பு, அதனாலதான் இந்த அழகான பெண்களை நோக்கி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதை ஹீரோ தெரிஞ்சதும், நீ கடைசியா மூஞ்செல்லாம் கீறி கொலை பண்ண இல்லையா, அது பொண்ணு அவ்வளோ ஒரு அழகா இல்லையான்னு சொல்ல, அங்கதான் என்னோட மிஸ்டேக் ஆயிடுச்சு, நான் கொலை பண்ணணும்னு போனது வேற அங்க நடந்தது வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் இந்த கொலைகள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், ஏன்னா நீ முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண. இவங்க இந்த போன் கான்வர்சேஷன் மூலமா அவரை ட்ராக் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிருப்பாங்க, எதுவுமே முடியல. இதனால அந்த ரிப்போர்ட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிளாஷ்பேக் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இவங்க வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக அங்கே உங்களோட ஃப்ரெண்டு இறந்து போய் கிடக்குறாங்க, அது கொடூரமான முறையில சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இதை பார்த்து என்னோட மைண்டுக்குள்ள எதுவுமே ஓடல. இந்த கொலையை மறைக்கணும், இந்த கொலையை நான் தான் பண்ண போலீஸ் நம்பிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் தான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அதனாலதான் அந்த பொண்ணை சாக்கு பை மூட்டையில கட்டி குப்பை தொட்டிக்குள்ள வச்சு கொண்டு போயிட்டு இருந்த போலீஸரை பார்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அசம்ஷனுக்கு வர்றாரு. அது என்ன அப்படின்னா, ஹீரோயினை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த சீரியல் கில்லர் வந்திருக்கான். முதல்ல அவனோட டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் அந்த ரூம்ல இருந்திருப்பாங்க, வேற வழி இல்லாம இன்னொரு பெண்ணை அவர் கொலை பண்ணி போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் கோவத்துல அந்த முகத்துல நிறைய கீரல். ஸோ இது மூலமா நம்ம சீரியல் கில்லர் பிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அவனோட டார்கெட் மிஸ் ஆனதால கண்டிப்பா அவனோட டார்கெட்டை தேடி அவன் வரதான் போறான். இந்த பொண்ணு நம்ம கூட இருக்க வரைக்கும் அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயினை ஜெயிலுக்குள்ளே வச்சு லாக் பண்றாங்க. அவங்களுக்கு இது ஒரு மாதிரி பயமா இருந்தாலும் வேற வழி இல்லாம அங்கேயே இருக்க கட் பண்ணா
அவங்கள தேடி அந்த சீரியல் கில்லர் வருவா அப்படின்ற நம்பிக்கையில நிறைய இடங்கள்ல சிசிடிவி கேமரா பொருத்தி அதுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. சீரியல் கில்லர் அந்த டார்கெட்டை எடுக்கிற மாதிரியே தெரியல. ஆனா அந்த சமயத்துல தான் ஹீரோக்கு கரெக்டா ஒரு போன் கால் அந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து வர ஆரம்பிக்குது. என்னோட டார்கெட்டை நீ பதுக்கி வச்சுட்ட அப்படின்னா என்னால அதை எடுத்துக்க முடியாதா? அது எப்படி எடுக்கணுமோ அப்படி என்னால எடுத்துக்க முடியும். நான் இப்ப போன் பண்ணதுக்கான காரணம் இந்த கொலையோட மட்டும் நிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றதுதான். இத்தனை நாளா என்ன பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்த இல்லையா, உனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், நான் உன்னை சந்திக்க வரேன். ஆனா அந்த சந்திப்போட முடிவுல ஒண்ணு நீ உயிரோட இருப்பில்ல, நான் உயிரோட இருக்க போறேன், இது ரெண்டுத்துல ஒண்ணுதான் நடக்கும், இதுக்கு ஓகே நான் சொல்லு, நான் உன் கண்ணு முன்னாடி வரேன்னு சொல்ல ஹீரோ இதுக்காக தான் இவ்வளவு நாட்கள் காத்துக்கிட்டு இருந்தார். அந்த நபரை கண்டிப்பா பிடிச்சிருவோம் அப்படின்னு எண்ணத்தோட சம்மதிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சீரியல் கில்லர் இருக்கா இல்லையா, வேற னம்பர்ல இருந்து மெசேஜ் எல்லாத்தையும் அனுப்பி நான் லொகேஷனை சொல்றேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண ஹீரோ அவரோட உடம்புக்குள்ள ஒரு ஜிபிஆர்எஸ் ட்ராக்கரை இன்செர்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் போலீஸ்காரங்களை கொஞ்சம் இடைவெளி விட்டு ஃபாலோ பண்ணுங்க, அவனோட டார்கெட் மிஸ் ஆன கோவத்துல தான் என்ன கூப்பிடுறா, சோ இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது, இதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடியை பார்க்கலான்னு போக, அதாவது ரிப்போர்ட்டர் லேடியை. அப்பதான் அந்த ரிப்போர்ட்டர் லேடி வெளியில போயிட்டாங்க. அவங்களோட அண்ணா வந்து பயங்கர சண்டையை போட்டுட்டு தப்பே பண்ணாதவங்களை எப்படி நீங்க ஜெயில வைக்கலாம்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க சார்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருந்தாலும் அந்த சீரியல் கில்லரை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத பாதி இடிஞ்சு போல நிலையில இருக்க பில்டிங்கை பாக்குறாரு. இதுதான் லேண்ட்மார்க் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கும்போது அந்த சமயத்துல அங்க வரக்கூடியது யார் அப்படின்னா இப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அந்த லேடி தான். சோ இவங்களை பார்த்தது இவருக்கு ஒண்ணுமே பேச முடியல. எதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போகலான்னு ட்ரை பண்ண அந்த சமயத்துல தான் அவங்க கத்தி எடுத்து குத்துறாங்க. சோ இவங்க தான் இந்த சீரியல் கில்லரா அப்படின்ற தாட்டோட இவர் திரும்பி பார்க்கும்போது அவங்களோட வாய்ஸ் மாற ஆரம்பிக்குது. சோ அந்த சீரியல் கில்லர் தான் இப்போ இந்த பெண்ணோட கெட்டப்ல வந்திருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. என்னைக்காவது ஒரு நாள் இவளை கொல்லும் போது இது உதவும் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்ச, ஆனா இது உனக்கு உதவி இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை குத்திட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க இவர் பொத்துன்னு மயக்கம் போட்டு விடுறாரு. கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சோ அந்த லேடி இருக்காங்களே ரிப்போர்ட்டர் லேடி, அவங்க தான் இவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு யார் உண்மை எது போயினே புரியலையே அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது சீனியர் ஆபீசர் கிட்ட இருந்து போன் வருது. இதுக்கு மேல இந்த கேஸை நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டாம், இந்த கேஸை வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுன்னு சொல்ல ஹீரோ வேற வழி இல்லாம இந்த கேஸ்ல இருந்து விலகுறாரு. வீட்டுல தனிமையில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இன்னொரு விஷயத்தை ஒரு நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போயிருப்பா இல்லையா, அங்க எதுக்கு உதவுமே அப்படின்ற ஒரு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பாரு. அந்த கேமரா இப்ப இவருக்கு நினைவுக்கு வந்ததால அந்த கேமராவை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. கேமராவை எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபாரின்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவரோட கான்டாக்ட் கிடைக்குது. அந்த மனுஷன் இப்பதான் உங்களோட மேல பார்த்தது உங்களுக்கு கால் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ட்விஸ்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பெஞ்சமின் அப்படின்ற சின்ன வயசுல ஓடி போன கேரக்டர்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கேரக்டர் தான் இவர் தற்செயல ஹாஸ்பிட்டல்ல சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசி பழக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் அம்மாவை இழந்து இந்த நபர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும் அம்மாவோட மேக்கப் எனக்கு கத்து தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் இதை செஞ்சு காமிக்கிறார். அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபாரின் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் எனக்கு சினிமால வேலை கிடைச்சிருச்சு, நிறைய பெண்களோட மாஸ்க் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பெண்களோட போட்டோ அமைச்சு அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க கொஞ்ச நாள் கழிச்சுதான் இவருக்கு இந்த இவர் செஞ்சு கொடுத்தாரு இல்லையா மாஸ்க், அந்த பெண்கள் எல்லாமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பண்ணதுன்னு தெரியாம தான் உங்களுக்கு நான் இப்ப போன் பண்ணி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல போலீஸ்காரங்க அவனோட போட்டோ ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க. இவர்கிட்ட இல்ல. சரி ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட நாங்க கூப்பிடுறோம், அது மூலமா நீங்க எங்களுக்கு உதவ முடியுமான்னு கேட்க ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு படத்தை வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோக்கு கேமரா கிடைச்சது இல்லையா, அந்த கேமரால இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோக்கு அது யாருன்னு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கோட இந்த கதையை ஒரிஜினலா எழுதின அந்த டைரக்டர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் உங்களோட கதை எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது, கொஞ்சம் வெளியே வர முடியுமா அப்படின்ற மாதிரி வெளியே நிக்க வச்சு பேசிட்டு உங்களோட கதை எனக்கு பிடிச்சி போனதால ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி கையோட கொண்டு வந்திருக்கேன், அது மூலமா நீங்க பெரிய ஆளா இல்லைன்னு சொல்ல அவருக்கு பயங்கர சந்தோஷம். இருந்தாலும் இந்த கேஸை முடிக்கல, சீரியல் கில்லர் இன்னும் வெளியே தான் இருக்கா, அதை பத்தி இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிடிச்சிடலாம், கண்டிப்பா ஒரு நாள் பிடிச்சிருவேன், என்ன மிஞ்சி போனா ஒரு டாக்டரா இருப்பா இன்ஜினியரா இருப்பா, ஏன் பெஞ்சமின் அப்படின்ற பேர்ல கூட இங்கேயே கூட சுத்திக்கிட்டு இருக்கலாம் இல்லையான்னு சொல்ல அப்படியே பின்னாடி நமக்கு காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தன் மசாலா பூரி வித்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அவனுக்கு பெஞ்சமின் அப்படின்ற பேரை கேட்டதும் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஹீரோ அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க. ஸோ அந்த வீடியோல பதிவாயிருக்குது, அதாவது அந்த பொண்ணோட கேட்டப்ல அங்க போனது இந்த நபர் தான் அப்படின்னதும் அண்ட் ஃபாரின்ல இருக்க நபர் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் மூலமா சொன்னதும் இந்த நபர் தான் அப்படின்னதும் நமக்கு ரிவீல் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த நபரோட பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இவனுக்கு பயங்கரமான சோகம் தான், எந்நேரமும் அமைதியா இருப்பான், யார்கிட்டயுமே பேச மாட்டான், அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, அப்பா ஒரு முடிவெற்ற கடை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் ஒரு சின்ன குழந்தை இந்த அழகான கோல்டன் ஃபிஷ்ஷை பாக்குறியாடா, எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவன் கிட்ட கொண்டு போங்க, அதை தட்டி விட்டுட்டு அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவனோட இந்த ஆக்டிவிட்டிஸால ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஆகுறாங்க. டாக்டர் கிட்ட இவனை கொண்டு போக அப்பதான் இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர் எதுவுமே இவனுக்கு தெரியாது, இது கோடி
ஃபேமிலியில ஒருத்தருக்கு வரக்கூடிய டிசீஸ் தான் அது. இவனுக்கு கலர் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான். இது ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறதால இதுக்கான மருந்து இன்னமும் கிடைக்கவே இல்லை. இப்போ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே அவனை கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். இதுல இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவனுக்கு பிறக்கும் போது இந்த டிசீஸ் இருந்தால இவனை பொறுத்த வரைக்கும் கலர்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டான். நல்ல வேலை ஒரு 20-25 வயசுல இந்த கலர் போயிருந்தது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, சூசைடல் தாட் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அவனை நீங்க கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலே போதும், எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. இவனுக்கு கலர் வித்தியாசம் தெரியாததால மாத்தி மாத்தி கலர்ல ஷூ போட்டு போயிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட பாதியிலே ஸ்கூலை விட்டு ஓடி வந்து இனிமேல் நான் ஸ்கூல் போகலப்பா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. அவரு ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நீ ஸ்கூல் போக வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலாவா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கொஞ்சம் வீட்டுக்கு கூட்டு போக அங்க இவரோட மனைவி வேற ஒரு நபர் கூட தொடர்புல இருக்காங்க. இதை பார்த்துதோ இவர் அவரோட மனைவி கிட்ட கேட்க அவங்க கடுப்பாக்குறாங்க. முடி வெட்டுற கடையிலே உட்காந்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி சந்தேக பார்வை தான் வரும், அவன் என்னோட நண்பன் தான், இதுக்கு மேல நான் இதை உங்ககிட்ட பேச விரும்பல, உங்க கூட வாழ விரும்பல அப்படின்ற மாதிரி தன்னோட குழந்தைய கூட்டு போகலான்னு ட்ரை பண்ண குழந்தை இவங்க கூட வரதா தெரியல. ஓ அப்பம் கூட உட்கார போறியா, அப்பம் கூட முடி வெட்டுற கடையிலே இருப்போம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக அப்படியே கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில் இந்த குழந்தை தூக்கத்துல இருந்து எழுந்துக்குது. அப்பாவை பார்க்கலான்னு போக அப்பா அந்த கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா அதுல கழுத்தறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டார். ஸோ அப்பா இல்லாததால இந்த குழந்தை ரொம்ப சோகத்துல இருக்கும்போது நான் சண்டை போட்டு வெளியே வந்தது அப்பா இப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி நான் கனவுல கூட எதிர்பார்க்கலடா. எது எப்படியோ அப்பா இல்லாம இனிமேல் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். இந்த சாப்பாடை சாப்பிட்டு நான் ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்க இவனுக்கு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அம்மா சொல்லிட்டு போன வார்த்தைகள் தான். என்ன மாதிரி அழகான ஒருத்திக்கு முடிவெற்ற கடைக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி சண்டை போட்டு தான் அவங்க போயிருப்பாங்க. ஸோ அழகு அப்படின்ற விஷயம் இவனை அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க செய்யுது. பட்டுன்னு கத்திரிக்கோள் எடுக்கிற அம்மாவோட கழுத்தறுத்து சாகடிக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க ஓட ஆரம்பிச்சவன் ஒரு இடத்துல போய் தனியா படுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபாதர் இவனை பார்க்குற உனக்கு யாரும் இல்லையா கண்ணா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு அவர் அடைக்கலம் கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய குழந்தைங்களோட இவன் வளர ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல தான் அந்த ஃபாதர் உலகத்துல படைச்சதுல அதாவது கடவுள் படைச்சதுலே உன்னதமான அந்த அழகான விஷயத்துல பெண்கள் அப்படின்றது ஒன்னாகும். இதனால பெண்களை நீங்க மதிச்சு நடந்தீங்க அப்படின்னா அதாவது அழக மதிச்சு நடந்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களை சந்தோஷமா வச்சிருப்பாருன்னு சொல்ல இங்கேயும் அழகு அப்படின்ற ஒரு விஷயம் தான் போற்றப்பட்டுக்கிட்டு கடுப்பாகிறான். அவர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஹின்னில இருக்கும் அது எடுத்து ஒழிச்சு வைக்க அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கற்பான ஒரு வயசுக்கு மேல வளர்ந்துடுற விவரம் தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல இந்த அழகு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. இதனால அழகா இருக்கிறவங்களை கொல்லணும் அப்படின்ற எண்ணம் இவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க எந்த ஊருக்கு போகணும் என்ன வேலை செய்யணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சீட்டு குலுக்கி போட்டு முடிவெடுத்துக்கிறான். அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றக்காக ஒரு பர்டிகுலர் ஊருக்குள்ள என்டர் ஆகிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் ஒரு 2 பேர் இந்த ப்ராஸ்டியூஷனை பத்தியும் அங்க இருக்கிற ஒரு லேடியை பத்தியும் அழகா வரைஞ்சுக்கிட்டே இருக்க இவனுக்கு அது மேல இருக்க கோவம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட ஒரு முகம் தெரியாத நபர் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா அது இந்த நபர் தான். அவங்களை போய் கொல்லணும் அப்படின்ற எண்ணத்துல எல்லாம் போல அழகுனா என்ன, அழகுக்கு எதுக்காக மக்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த அழகு அழிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ கூட உன்னோட கழுத்தறுத்த அப்படின்னா அதுல இருந்து ஒரு ரத்தம் இருக்கு இல்லையா அந்த ரத்தம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்த வேலையை விட்டுட்டு இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்க கடுப்பாக்குறாங்க. இவரை திட்டு வெளியே அனுப்பணும் ட்ரை பண்ண அவர் கோவத்தோட உச்ச கட்டத்துக்கு போய் அவங்கள சாகரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப ரோட்ல காமிக்கிறாங்க. இவர் அங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 பிரபலங்கள் அதாவது டிக்டாக் பிரபலங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லா மக்களும் ஓடி போயிட்டு இவங்க செம்ம ஃபேமஸ்ரா, டிக்டாக்ல இவங்க ரொம்ப அழகா வீடியோ போடுவாங்கடா அப்படின்ற மாதிரி போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்க இவர் இங்க ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கிறார். இப்ப ஸ்ட்ரைட்டா போய் கொலையை பண்ணோம் அப்படின்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தான் உணர ஆரம்பிச்சு அந்த சமயத்துல அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட இவருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல இருந்திருப்பாங்க. அவர் மூலமா தன்னோட அம்மாவோட மேக்கப் வாங்கி அவங்க 2 பேரையும் போய் கொலை பண்ணிட்டு வெளியே வந்திருப்பாரு. கேமராவை பார்த்திருப்பார். ஸோ அம்மா கேமரால பதிவானது இதுதான். இதையும் தாண்டி இவருக்கு இந்த கொலை பண்றதுல கிடைக்கிற சந்தோஷம் பயங்கரமா இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக யாரை கொலை பண்ண போறோமோ அதே மாதிரி மேக்கப் அந்த ஜோசப் கிட்ட மெயில் மூலமா வாங்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ரிப்ளை பண்ண தாமதமானதால தான் பல நாட்கள் கழிச்சு கொலை நடந்தது அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பா இல்லையா அந்த இடைவெளி நடந்திருக்கும். ஸோ மாஸ்க் வந்ததால அவங்கள மாதிரியே கொலை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் அந்த கதை திருநவருக்கான அவன் சூஸ் பண்ண பொண்ணுங்களே அவர் கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கான காரணமும் இதே தான். அங்கே தான் வேலை செய்வான். அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மூலமா பியூட்டிஃபுல்லானவங்க அழகானவங்க அப்படின்ற எண்ணம் இவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்கள டார்கெட் பண்ணி கொலை ஆரம்பிச்சிருப்பான். அப்போதான் அந்த ட்வின் சிஸ்டர் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அந்த ஹீரோயினை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக நீ எங்க இங்க அப்படின்ற மாதிரி தான் முதல்ல அவங்க கேட்டிருப்பாங்க. இதனால இவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்கள பிளான் பண்ணி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். அவுட்டோர்ல ஒரு கொலை நடந்திருக்கும் இல்லையா அது எதனால அப்படின்னா பஸ்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நபரை அந்த லேடி திட்டுவாங்க. அழகான பொண்ணை பார்த்துட்டா போதுமே என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க. பக்கத்திலே தான் இந்த பெஞ்சமின் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ ட்ரிகர் ஆயிட்டான், கொலை பண்ணிட்டான். அண்ட் ஹீரோயினை கொலை பண்ணணும்னு போய் வேற ஒரு பெண்ணை கொலை பண்ணிருப்பா இல்லையா அது எங்க ட்ரிகர் ஆயிருப்பாரு அப்படின்னா அந்த ஹீரோ இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஹீரோ கூட ஒரு லேடி இருக்காங்களே ரிப்போர்ட்டர் அவங்கள பத்தி கூட இருக்க
2 போலீஸ்காரங்க அழகான காதலியா அவர் புடிச்சார்ல, இனிமேல் அவரோட வாழ்க்கை செட்டில் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ இங்க அழகு அப்படின்ற விஷயத்தால ட்ரிகர் ஆயிட்டார். ஸோ அவங்கள மாதிரி மேக்கப் போட்டுட்டு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அங்க இருந்தது வேற ஒரு லேடி. இதனால கோபம் அடைஞ்சுதான் அவங்களோட முகத்தை அந்த மாதிரி கீறி கொலை பண்ணிட்டார். ஸோ அழகு அப்படின்ற விஷயத்தால தான் இவர் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத, இவருக்கு மன ரீதியா பாதிப்பு இருக்கு அப்படின்றத ஹீரோ உணர்ந்துகிட்டு அவரை ஜெயில அடைக்கிறாங்க. இதை பத்தி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவருக்கு ஒரு போன் கால் வரும். வேக வேகமா பெஞ்சமினை பார்க்கணும்னு போக ஒரு சின்ன கத்திரிக்கோள் இருக்கும், அதுல கழுத்து அறுத்துக்கிட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு தகவல். இந்த கத்திரிக்கோள் எங்க இருந்து வந்தது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது சீனியர் ஆபீசர் உன்னோட கஸ்டடியில இவ்வளவு பெரிய சீரியல் கிளர், அதாவது இத்தனை கொலைகளை பண்ண சீரியல் கிளர் இறந்து போயிட்டான், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இவரை சஸ்பெண்ட் பண்ணிட. இதை பத்தி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் ஒரு மர்மமான நபர் அங்க டீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வர, அங்க இருந்த கத்திரிக்கோளை எடுத்துக்கிட்டு சின்ன பிளேட கை மாத்திட்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சதும் யார் இதை பண்ணிருப்பா அப்படின்ற யோசனையில இருக்க. அப்படியே கட் பண்ணா அந்த சின்ன கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா, அதாவது பெஞ்சமின் சாகடிக்கு பயன்படுத்தினானே அந்த கத்திரிக்கோளை எடுத்துட்டு வந்து அடக்கம் பண்றாங்க. அதாவது நள்ளிரவுல சுடுகாட்டுல ஒரு முகம் தெரியாத நபர் அடக்கம் பண்றாரு அப்படின்றத காட்சி அங்க வேற ஒரு நபர் உள்ள என்ட்ராங்க. அவரோட முகத்தை நமக்கு ரிவீல் பண்ணல. 2 பேரும் பெஞ்சமின் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களோட சீரியல் கில்லிங் தொடர போகுது. அண்ட் இப்ப காமிச்சா இவங்க 2 பேர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.